ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். டிமாண்ட் எப்பயுமே அதை வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இருந்தது இல்லை இந்த மாதிரி வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷனோ இல்லை ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனோ இல்லை வந்து டைம் பேஸ்டு கண்ட்ரோலரோ இல்லைனா வந்து மாய்ச்சர் பேஸ்டு கண்ட்ரோலரோ மாய்ச்சர் சென்சர் பேஸ்டு கண்ட்ரோலரோ நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மொத்தம் 3 பாயிண்ட் வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் வாட்டர் டிமாண்ட் வந்து மீட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி அந்த பேஸ்லைன் டிமாண்ட் எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் போய் உங்களோட டிபிஆரை புரட்டி பார்க்கணும். டிசைன் பேசிக்ஸ் ரிப்போர்ட் எப்படி அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ தேவைப்படும்ன்றதை பார்க்கணும். சார் அதெல்லாம் இல்லை எனக்கு சுத்தமாக அது டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா ஒரு தம்ப் ரூல் லைக் வந்து 5.5 லிட்டர் பர் m² ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஒரு 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 பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 5.5 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் இன்ட்டு அந்த 5.5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து பேஸ் டிமாண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த பேஸ் டிமாண்ட்ல இருந்து 50% 75% வந்து நீங்கள் மீட் அவுட் பண்ணுற மாதிரி